கணபதி யாமுன் விஷமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்மி சகோ விளையாட்டு வீரர்களே. வேர்ல்டு கப் T20 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஆஸ்திரேலியா அயர்லாண்டுக்கான மேட்ச் கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பற்றி பார்ப்போம். இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக தான் இருக்குது. நல்ல காம்படிஷன் இருக்குது இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல 2 சைடு போய் வர்ற மாதிரி மேட்ச் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மேட்ச் வந்து வின்னிங் டீம் சைடுன்னு தெரிஞ்சிடும். இதுதான் இந்த மேட்சோட ஃப்ளோ ஸ்டைலு. இந்த மேட்சோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நான் சொல்கிறது வந்து பி சால்ட் அண்ட் பட்லர். வெஸ்ட் இண்டீஸ் சைடில் நான் பிக்கப் பண்ணல. பேட்ஸ்மேன் சைடில் இங்கிலாண்டில் ஹெச் ப்ரூக் ஆர் பென்டன். வெஸ்ட் இண்டீஸ் சைடில் பி கிங் எஸ் ரூதர்ஃபோர்ட். ஆல்ரவுண்டர் சைடு இங்கிலாண்டில் ஷாம் கரன், வில் ஜாக்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஆர் சேஸ் ஒரு மஸ்ட் பிக்காக வச்சுக்கோங்க. ஜேசன் ஹோல்டர், ரொமானியா ஷஃபர்ட் இவங்க 3 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங் சைடு ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத், எல்வுட் 3 பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதில் அடில் ரஷீத்துக்கு நல்லாவே இருக்குது என்னோடய ஒப்பீனியன் இந்த மேட்ச்சுக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஏ ஹொசைன், ஜே சீல்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எதை சொல்லுவேன் அப்படின்னா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், டி பென்டன் கூட இந்த மேட்ச்சில் ஒரு ஒப்பீனியன் தெரியாது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. டபிள்யூ ஜாக்ஸு, அடில் ரஷீத் இவங்க 4 பேர் ஒப்பீனியனில் வராங்க. 60% மட்டும் எடுத்துக்கோங்க. 2 days நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கேப்டன் வைஸ் கேப்டன் 60% எடுத்துக்கோங்கன்னு. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டர் 3 பேர் சொல்லிக்கிறேன். அதில் நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்க. மெயினாக எனக்கு ஆர்ச்சேஸ் வந்து இந்த மேட்ச்சை நல்லா செயல்படுவார்னு தோணுது. அவரை சூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி விளையாட்டு வீரர்களே. அடுத்து இந்தியா நமீபியா மேட்ச் பற்றின வீடியோ நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டினியூஸாக ஹெவி லோடடாக மேட்ச் இருக்குது, புரியுது. எல்லோரும் எல்லா மேட்ச் பார்க்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னாலையும் வீடியோ ஃபுல்லாக போட பார்க்குறேன். இல்லைன்னா டெய்லி எது இம்பார்ட்டன்ட் மேட்சோ அந்த மேட்சஸ் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது இன்னி ஃபில்ட்ரு பண்ணி இன்னி ஷார்ப்பாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு யூஸாக இருக்கும். நான் டீட்டெயில்டாக எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா அந்த மாதிரி இருக்கும். டெய்லி 1 மேட்ச்சுங்கிறது ஓகே. எனக்கு டெய்லி 3 மேட்ச் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, அதாவது 19th வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் என்னால் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நார்மலாக இல்லை ஒரு நாள் 1 மேட்ச் 2 மேட்ச் தான் வரும். அது பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். நன்றி விளையாட்டு வீரர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் இன்னும் ஃபாலோவர்ஸ் வரல. நீங்கள் வந்தீங்கன்னா தான் நான் சில டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.